அவனை நம்பி தான் இன்னைக்கு. ஹாய், நான் உங்கள் சிவா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, லக்கியோடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அண்ட் அவனுடைய ஃபுல் டே ரொட்டீனை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ லக்கி வந்து மார்னிங் எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரையும் இந்த ஃபர்ஸ்ட் டே என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணா அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கு. என்ன அப்படின்னாச்சு, இது முன்னாடி நாள் விலாக். அதாவது என்னென்னாக்கு, லக்கி வந்து ஸ்கூலுக்கு போக போறான் அப்படின்னா, அதுவும் முதல்ல நம்ம வீட்டில் முதல் குழந்தை ஸ்கூலுக்கு போக போகுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு. என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அனுப்ப சொன்னாங்க. ஸோ நான் எல்லா பேகு, ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே அவனோட நேம் வந்து எழுதி ஸ்டிக்கர் கரெக்டாக ஒட்டி விட்டுட்டேன். ஏன்னாக்கா வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, பட் மிஸ் வந்து பேர் இருந்தாக்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் எல்லாத்தையும் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இதில் என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு ஸ்பைடர்மேன் தான் வேணும் அப்படின்னாரு. சரின்ட்டு அவனுக்கு பிடிச்ச பேகு, அவனுக்கு பிடிச்ச பாட்டலு எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி காட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். அது எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஒரு செட் பேக்ல வந்து அவங்க எப்பவுமே ஒரு செட்டு கிளாத் வைங்க அப்படின்னாங்க. அதனால ஒரு செட் கிளாத்து, ஒரு வாட்டர் பாட்டிலு, அப்புறமா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, கர்ச்சிஃப், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை மட்டுமே வச்சிருக்கேன். லக்கிக்கு எப்படி ஓப்பன் பண்ணும், எப்படி க்ளோஸ் பண்ணும் ஜிப்பு அப்படின்றதையும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் மிஸ் வந்து ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. உள்ள ஒரு ஆயமாவும் ஒரு பக்கத்தால பயம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்னென்னா ப்ரீகேஜி போடலாமா எல்கேஜி போடலாமா அப்படின்ட்டு. இப்போ திருத்தணியிலலாம் வந்து இவன் கூட விளையாடினவங்க எல்லாருமே வந்து எல்கேஜி போட்டாங்க. அதாவது 3 years 6 months கம்ப்ளீட் ஆகிட்டா டைரெக்டாகவே எல்கேஜி எடுத்துக்கிட்டாங்க. பட் நம்ம சென்னையில் வந்து நான் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். அவங்க 4 years கம்ப்ளீட் ஆனால் தான் எல்கேஜி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ஃபைனலாக 3 kg போட்டுட்டோம். ஸோ நான் ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock போட்டு எழுப்பி பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 9 to 11 அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ 7 o'clock போயிட்டு எழுப்பி பார்த்தப்போ எழுந்துக்கவே இல்லை. நானும் அவனை எழுப்பி பார்த்துட்டு மற்ற வேலைகளையும் பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து வைகாசி விசாருங்க, அவனுடைய ஸ்கூல் ஓப்பனிங்கும் முருகனுடைய பிறந்த நாளும் ஒரே நாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது நானும் அவரும் விரதம். ஸோ குழந்தைங்க மட்டும்தான். ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச குழி பணியாரம், ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே பட்டிட்டேன். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுட்டேன். அவன் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவன் போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு அதாவது அவனை விட்டுட்டு வந்த பிறகு நம்ம பூஜை ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அன்னதானமும் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பூஜையும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டோம். நான் வந்து பெருசா என்ன இன்னைக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா, லக்கி வந்து ஃபர்ஸ்டே போறான். முருகர் வந்து கண்டிப்பா அவருக்கு துணையா இருப்பாரு. அவன் வாழ்க்கையில பெரிய லெவல்ல போகணும் அப்படின்றதுக்காகவே நான் இன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு பிடிச்ச குழி பணியாரம் போது அவன் கண்டிப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவான் அப்படின்ட்டு. அது இல்லாமல் 2 hours தானே, அதனால ஸ்நாக்ஸும் வந்து அவனுக்கு பிடிச்சது என்னமோ அதை கேட்டேன். அவனை மாம்பழம் சாப்பிடுவோமா அப்படின்னா, இங்கே வந்து லக்கி அழலை, கண்டிப்பாக ஜாலியாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னான். பட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் ஸ்கூலில் போயிட்டு என் கையை விடும்போது கண்டிப்பாக அழுவான் அப்படின்றது. ஸோ ஆனால் ஜாலியாக இருக்கிறதுனால அந்த ஜாலியாக இருக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரீகேஜா எல்கேஜான்ற இஷ்யூ வந்து என் மைண்டில் போயிட்டே இருந்துச்சுங்க. சரி பரவாயில்ல, குழந்தையும் மெச்சூர்ட் ஆகட்டும் அப்படின்றதுனால நான் ப்ரீகேஜியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் 1 year வேஸ்ட் ஆகுது, எல்கேஜியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது என் மைண்டில் ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அட்மிஷன் போடும்போது 3 years 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஏப்ரலில். ஸோ அப்போவே நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு நான் பக்கத்தில் பிரான்ச்சும் கேட்டு பார்த்தேன். பட் 4 years கம்ப்ளீட் ஆனால் தான் எல்கேஜி தருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். குழந்தை வந்து இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்துட்டு திடீர்னு வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அவன் இருப்பானா, அழுவானா, அழுத எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றதுலாம் மைண்டில் போயிட்டே இருந்துச்சு. பட் கூட கை குழந்தையும் இருக்கிறதுனால நாங்கள் 4 பேருமே கிளம்பிட்டோம். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னாக்க, லக்கி என்ன டைம் குளிக்கிறானோ அந்த டைமில் ஹனிபியும் குளிக்கிறான். ஏன்னா அவன் சீக்கிரமாக எழுந்துறான். சரி ஓகே நீயும் வாடா குளிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இப்போவே ஹனிபி ரெடியாகிட்டு வந்துட்டாரு. உங்க ஊர்ல ப்ரீகேஜா எல்கேஜா 3 years 6 months கம்ப்ளீட் ஆயிட்டா அப்படின்றத மட்டும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா நிறைய ஊர்ல வந்து 3 years 6 months கம்ப்ளீட் ஆயிடுனாட்டு எல்கேஜி சேர்த்துக்கிறாங்க. நாளைக்கு இஷ்யூ வரும்ன்ற இஷ்யூ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே தானே வரும். அதுவே சென்னையில மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல.
ஸோ நான் வந்து டிஃபன் பண்ணி முடிக்கிற வரையும் வந்து லக்கி எழுந்துக்கவே இல்லை. அவன் எப்படியாவது போட்டு எழுப்பி ஆகணும்ட்டு நான் கடற்கரை டிஃபன் முடிச்சுட்டு போனேன். அதே மாதிரி பூஜை ஒர்க் எல்லாமே லக்கி வந்து அவர் கையால் ஏதாவது ஒரு சின்ன பூஜையாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ மற்றதெல்லாம் பூஜையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு பூ மட்டும் போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வைகாசி இருக்காது. லக்கி பிறந்தது பௌர்ணமி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலும் வைகாசி இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். லக்கியை போயிட்டு நான் எவ்வளவோ எழுதி பார்த்தேங்க, அப்போவும் எழுந்துக்கல. அப்புறமா தூக்கின்னு போயிட்டு ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு இனிமேல் இப்படிதான் ஓடும் போல. அவன் வீட்டுல இருக்கும்போதுலாம் எப்பவுமே காலையில சீக்கிரமா வந்துப்பான். இன்னைக்கு ஸ்கூலுங்கிறதுனால வேணும்னே தூங்குறானா என்னன்னு தெரியல. நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஒரு வழியா குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பா விட்டுட்டு நான் சின்ன குழந்தைக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே ஒரு டைம் ஓடிடுச்சு. ஸோ ஹனிபியும் குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ லக்கிக்கு பிடிச்ச அவன் கேட்ட மாம்பழமே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மேலேயும் வந்து அவன் பேர் கரெக்டாக பேட்ச் பண்ணி ஸ்டிக்கர் பண்ணி விட்டுட்டேன். வைகாசி விசாகத்தில் எனக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா லக்கியோடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லையே. அதுக்கப்புறமா விசாகன் பிறந்து விசாக வேலன் அப்படின்னு பேர் வச்சுக்கலையா, அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் வைகாசி விசாகம். ஸோ அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றதுனால சரி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லக்கி மட்டும் அவன் கையால் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வேல் வந்து அப்புறமா நான் வந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணுறேன், லக்கி நீ வந்து என் கையால் பூ போடு அப்படின்னு. ஸோ அவர் வந்து அவருடைய வேலைகளை சொல்லி பொறுமையாக பூ போட்டு விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அப்படி எடுத்து போடுங்க. வேல் முருகனுக்கு. லக்கி வந்து வாழ்க்கையில அவன் நல்லபடியா பெரியாள் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே விஷ் பண்ணுங்க. அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்ல எடுத்து உன்னை நம்பி தான் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன். எடுத்து போடுங்க போடுங்க. போடுங்க. சரி. அரோகரா அரோகரா. அரோகரா. பொட்டு வச்சு வேண்டிக்கோ. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வந்துட்டு அவன் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டான். ஸோ லக்கி இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரையுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப தூரம் இல்லை, வீடு பக்கத்துலேயே தான், ஒரு பில்டிங் தானே ஸ்கூலு. ஸோ அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் வாக் பண்ணி போயிடலாம். ஸோ ஜாலியாக நாங்கள் வந்து லக்கி ரொம்ப ஹாப்பியாக போனான். பட் அவன் கண்டிப்பாக அழுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூலில் என்ட்ரி ஆயாச்சு. அங்கே உனக்கு நிறைய டாய்ஸ் இருக்கிறதுனால அந்த டாய்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன். ஓகே நம்ம ஜாலியாக அது விளையாடலாம் இது விளையாடலான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தான். அப்போ அப்பா கூப்பிட்றப்போ ஓகே ஓகே வா போலாம். வா வா வா. எங்கே கிளாஸு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் அப்படின்றதுனால நாங்கள் முடிச்சுட்டு 11 வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஹனிபி அவங்க அப்பா லக்கி 4 பேருமே போயிருந்தோம். பட்டு எனக்கு மைண்டுக்குள்ளே தோணுச்சு அவன் கண்டிப்பாக அழுவான் அப்படின்றதுனால நாங்கள் விட்டு வேண்டியது வருமோ அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் லக்கிக்கு அம்மாவாக அழுவாங்க. உள்ளே போகிற வரையும் தான் நல்லா சாஃப்டாக இருந்தான். அதுக்கப்புறமா பயங்கரமாக அழுதான். எங்களையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜன்னல் வழியாக அந்த மிரர் இருக்குது, அந்த மிரர் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு வந்து நான் மிரரில் பார்த்தது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவன் இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் மிஸ்ஸஸ் எல்லாமே வந்தாங்க, நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அழகிட்டே தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ லக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் அழகிற குழந்தைங்க பக்கத்து இருந்து உட்கார வைக்கும்போது இன்னும் அழக ஆரம்பிச்சிருக்கீங்க. போல்டாக குழந்தைங்கிற லக்கி பயங்கரமாக அழுகும். எனக்கே வந்து அருகியாக இருந்துச்சு அவன் அழகை பார்த்து. நானும் மிரர் வழியாக ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கொடுப்போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் வந்து நானும் லக்கியோடைய
அப்பா அதுக்கப்புறமா ஹனிபி 3 பேருமே நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அவர் வந்து ஹனிபியை வச்சுட்டு நீ இங்கே மிடராண்ட அப்பப்போ செக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் போய்ட்டு உட்காந்துட்டாரு. கடைசியில் ஹனிபி தூங்கியே எழுந்துட்டான். அதாவது ஃபஸ்ட்டு லக்கிக்கு மட்டும் ஸ்கூலில் ஹனிபி சின்ன ஸ்கூல் ஆகிடுச்சு. அவன் தூங்கி எழுந்து முடிக்கும்போது டைம் வந்து 10:30. அப்போ வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் 9 o'clock போனால் ஒரு 1.5 hour இருக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டோம். ஆனால் ஸ்நாக்ஸ் கரெக்டாக சாப்பிட்ற நடுவில் நான் போய்ட்டு செக் பண்ணேன் ஒரு 1/2 hour ஒன்ஸு. ஸ்நாக்ஸ் அவனே எடுத்து சாப்பிட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்க ஓகே லக்கி வந்து இருப்பான் அப்படின்ட்டு. அப்புறமா வெளியே விளையாடுற இடத்துல அழகாக விளையாட லக்கியும் ரொம்ப ஜாலியாக விளையாடுறோம். ஏன் விளையாடி கூட்டிட்டு போனால் அடுத்த நாள் இதே மாதிரி நீ நாளைக்கு விளையாடலாம் வா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு போக மாட்டோமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்ற வார்த்தையை தான் சொன்னான். இப்போ நம்ம எதிர்பார்த்தது தானே, அவன் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு வைகாசி விசாகத்துக்கு ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் நடந்தது எல்லாமே ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா லக்கியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பூஜையே பண்ண ஆரம்பித்தோம். லக்கி வீட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி தான் பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் அழலை கரெக்டா. அவள் பேர் வந்து ரித்திகா. அதுக்குள்ளே லக்கிக்கு அங்கே வெயிட் பண்ணி இந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் பிகேவி பேரண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு குரூப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி லக்கி வெளியே வந்தோம்னா நாங்கள் எல்லாருமே இது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நாங்கள் பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதே மாதிரி பேசிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் வைகாசி விசாகத்துக்கு பூஜையெல்லாம் ரெடி பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் நான் அன்னதானத்துக்கு சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்த உடனே பூஜைக்கு தேவையானது நேற்றே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சதுனால இன்னைக்கு வேல் பூஜை மற்ற என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்னதானத்துக்கு பண்ணிட்டு ஆரம்பித்தோம். அதுக்கு நடுவில் குழந்தைக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அப்படியே ஊட்டிட்டு எல்லாத்தையும் குலோப் ஜாமுன் கேட்டான். அதனால பிரசாதமாக வந்து குலோப் ஜாமுன் தான் நான் பண்ணியிருந்தேன் சாமிக்கு. மதியம் செம்ம மழை. ஓஹோ நம்ம இன்னைக்குமே கோயிலுக்கு போக முடியாதுடா முருகா என்ன சொல்லுனேன் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே மழை இல்லை. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவினிங்காக வந்து சோழிங்கநல்லூர் சைட் போயிட்டு புதுசாக நான் ஃபஸ்ட் டைம் சுப்பிரமணிய கோயில் அப்படின்ட்டு முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது அனுப்பி போகிறது நாங்கள் அவுட்டிங் அப்படின்னு வெளியே போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி ஃபுல் டே வந்ததுனால நைட்டு வந்து நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு எடுத்து வச்சிருந்த சாப்பாடே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம்.